குலாந்தகன். அத்தியாயம் 8. தமிழ் பள்ளி. திருநாரையூரிலே வேதியர் குலத்தில் பிறந்த அந்த குழந்தை எல்லா குழந்தைகளையும் போல குவா குவா என்று அழுவதாக அதன் பெற்றோருக்கு தோன்றவில்லை. சிவா சிவா என்று அழைப்பதாகவே எண்ணி மகிழ்ந்தனர். சிவநேச செல்வரான தகப்பனார் தம் குழந்தைக்கு சிவபெருமானின் திருவிளையாடல்களையும் முருகப்பெருமானின் வீரத்தையும் ஆனை முகத்தோன் கதைகளையும் பாலுடன் சேர்ந்தே புகட்டினார். ஒரு சமயம் அவர் வேற்றூர் செல்லவும் தாயின் ஏவலை ஏற்று நிவேதான பொருளுடன் விநாயகர் கோவிலுக்கு சென்று பாலகன் நம்பி பூஜித்தான். நிவேதானத்தை பிள்ளையார் புசிக்காததால் பாலகனுக்கு குழப்பமாகிவிட்டது. ஆனைமுகா, தயவு செய்து சாப்பிடு என்று கேட்டுக்கொண்டான். கல்லு பிள்ளையார் அசைந்து கொடுக்கவில்லை. ஓ, அப்பா பூஜை செய்தால்தான் நிவேதானத்தை ஏற்பாயா? நான் கொடுத்தால் உண்ண மாட்டாயா என்று ஏக்கமும் கோபமுமாக கேட்ட பாலகன் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் விநாயகர் சிலை மீதே தன் தலையை மோதிக்கொண்டான். கணபதி அந்த கணமே தோன்றி சிறுவனை தடுத்து அமுது செய்தார். நம்பிக்கு ஒரே மகிழ்ச்சி. 5 கரத்தனை ஆடி பாடி கொண்டாடினான். களைத்து ஓய்ந்தபோது, அடடா, பள்ளிக்கு நேரமாகிவிட்டதே என்றும் ஆசிரியர் தண்டிப்பாரே என்றும் நினைவு வர பயந்து நடுங்கி அழவும் ஆரம்பித்து விட்டான். பாலகன் துயருக்கு காரணத்தை உடனே புரிந்து கொண்ட விநாயகர் பெருமான் தனது தும்பிக்கையை உயர்த்தி சிறுவன் மீது வைத்து ஆசிர்வதித்தார். அவ்வளவுதான். பாலகன் சகல கலைகளிலும் வல்லவனாகிவிட்டான். ஞானம் வந்துற்ற பின் பள்ளி எதற்கு? ஆசிரியரின் சீற்றம் பற்றிய கவலைதான் எதற்கு? கண்ணுக்கு மெய்யாக விநாயக பெருமான் தோன்றியதையோ நிவேதனத்தை உண்டதையோ நம்பியுடன் விளையாடியதையோ சோழ நாட்டில் யாரும் நேரில் பார்க்கவில்லை என்றாலும் சம்பவம் நடந்திருக்கக்கூடும் என்றே அவர்கள் முற்றிலும் நம்பினார்கள். இறையருளால் அன்றி இத்தகைய அபார ஞானத்தை, அதிலும் இத்துணை இளம் வயதில் ஒருவர் எப்படி பெற முடியும்? அந்த இறையருள் எவ்விதமாக பாலகனிடம் இயங்கியது என்பதா முக்கியம்? செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு சான்றாக நம்பியே திகழ்கிறாரே, அது போதாதா? மாமேதையான அவர் அடக்கம் பயின்றதன் காரணமாக மனிதராகவும் உயர்ந்திருப்பதை பார்க்கிறார்களே, அது போதாதா? அந்த மாமனிதர் நம்பியாண்டார் நம்பி இப்போது மகாராணி வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதுமே வரவேற்க எழுந்து வாசலுக்கு ஓட்டமும் நடையுமாக வந்தார் என்றால் அதற்கும் காரணம் மெய்ஞானம் உருவாக்கிய அடக்கமும் பண்பும் தான். ஏராளமான தீபங்கள் ஏற்றப்பட்டு தமிழ் பள்ளியின் மூலை முடுக்குகளில் எல்லாம் கூட முன்னிருட்டை விரட்டி கொண்டிருந்த பின் மாலை பொழுது அது. மகாராணியின் பல்லக்கு திடுமென்று பலு கூடியிருந்ததை உணர்ந்தாலும் அதனை ஒரு முணுமுணுப்பாக கூட வெளியிட அஞ்சியவர்களாக சிவிகை தூக்கிகள் வெளிமதிலை கடந்து வந்து மாளிகையின் வாசலில் இறக்கினார்கள். வரவேணும் வரவேணும் என்று பணிவாய் கரம் கூப்பிய நம்பி, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் அரண்மனைக்கு நானே ஓடோடி வந்திருப்பேனே என்றார். இருக்கட்டும் சுவாமி, தமிழ் பள்ளி தங்கள் தலைமையில் நடக்கும்போது அதை மேற்பார்வையிட அவசியமில்லை என்றாலும் அதன் தேவைகளை கணித்து குறைகளை நிவர்த்திக்க வேண்டிய கடமை ஆட்சிக்கு இருக்கிறதல்லவா? மன்னர் பிரான் தமிழையும் சமயத்தையும் 2 கண்களாக போற்றினாலும் அவருக்குத்தான் நேரமே இருப்பதில்லை. அதனால் நானாவது வந்து போகலாம் என்று. ஆகா, சக்கரவர்த்திக்கு எத்தனையோ அலுவல்கள், எனக்கு தெரியாதா? ஒரு பேரரசை நிறுவி விடுவது எளிது, அதை கட்டி காத்து நிர்வகிப்பதும் திக்கெட்டிலும் தமது ஆணையை நிலைநாட்டுவதும் எத்தனை சிரமம். அவரும் வந்திருந்தால் என் ஆனந்தம் இரட்டிப்பாகியிருக்கும் என்றாலும் தாங்களாவது வர முடிந்ததே என்று மனம் மகிழ்கிறேன். இந்த தமிழ் பள்ளியும் மாணவர்களும் நானும் செய்த பாக்கியம். புலவரே, உள்ளே சென்று அளவலாவலாம் அல்லவா? ஓய்வாக இருக்கிறீர்கள் தானே என்று புன்னகையுடன் அரசி வினவ, பார்த்தீர்களா, தங்களை எதிர்பாராமல் தரிசிக்க நேர்ந்து புலகாங்கிதம் அடைந்ததில் பண்பு மறந்து வாசலிலேயே நிற்க வைத்து பேசி கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தான் வந்தீர்கள். அந்திகால வழிபாடு முடிகிற சமயம். தழைய குனிந்து கரங்களால் சைகை காட்டி வரவேற்றார் நம்பி. அளவான அலங்காரத்திலும் அழகு தேவதையாக விளங்கிய இளங்கோபிச்சி ஒரு நெடு மூச்சுடன் நம்பியை பின்தொடர்ந்த போது நாட்டரசியாகவும் எழிலரசியாகவும் மட்டுமின்றி உயிரரசியாகவும் பிரகாசித்தாள். நம்பியுடன் சற்று சாவகாசமாக பேசி மனப்பாரங்களை குறைத்து கொண்டு வெகு சீக்கிரமே அரண்மனைக்கு திரும்பி விடலாம் என்று நம்பி வந்திருந்தாள் அவள். ஆனால் தாமதமாகும் போல் இருக்கிறதே. இரவு கணவன் அந்தப்புறம் வரும்போது நான் அங்கிருந்து விட்டால் தேவலாம். ஆதித்தன் இரவில் விருந்துண்பது இல்லை, பாலும் பழமும் தான். அந்த சொற்ப ஆகாரமும் மனையால் அருகில் இருந்தால்தான் ருசிக்கும். இதில் அவன் குறியாக இருந்தான். காரணம், காலையிலும் பகல் பொழுதிலும் அரசாங்க காரியமாக பேச வரும் உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் அல்லது பிற நாட்டு பிரதிநிதிகள் போன்றோருடன் சேர்ந்து அரசனாக அறுசுவை உண்டி அருந்த வேண்டிய கட்டாயம்.
இரவு சிற்றுண்டியின் போதுதான் கணவன் என்கிற முறையில் இல்லாளுடன் பேச சந்தர்ப்பம். நல்ல வேளையாக மாளிகையின் ஆலய பகுதிக்குள் இவர்கள் நுழையவும் தீப ஆராதனை காட்டவும் சரியாக இருந்தது. இளங்கோ பிச்சையின் பரபரப்பு அடங்கியது. நேரத்தோடு திரும்பிவிடலாம் என்று தோன்றியது. தனக்கு போடப்பட்ட ஆசனத்தை நிராகரித்து நம்பி எதிரே தானும் தரையில் மனையில் அமர்ந்தாள். மணியோசை அடங்கியதும் நம்பி பள்ளியில் தமிழ் பயிலும் ஒரு சிறுவனை நோக்கி புருவ அசைவாலும் புன்னகையாலும் ஊக்குவிக்க அவன் கணீர் என்று குரல் எடுத்து பாடினான். கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புனல் நின்ற வெண்காட்டில் உறைவானும் மெய்காட்டி அருள்வானே. எதிரே இருந்த ஆடவல்லானின் வெண்கல சிலா உருவத்தை பரவசத்தோடு பார்த்து நின்று கொண்டிருந்த நம்பி பாடல் முடிந்ததும், ஆகா, யார் அதிக பாக்கியசாலி! இத்தகைய பாடல் தம் மீது பாடப்பெற்ற திருவெண்காடு உரை ஈசனா அல்லது இதனை கேட்டு கேட்டு இன்புறும் வாய்ப்பு பெற்ற நாமா என்றார். இறைவனை விடவும் நம்மை விடவும் அதிகமாக கொடுத்து வைத்திருப்பவர் ஆளுடைய பிள்ளைதான். உங்களை போன்ற ஒரு ரசிகமணி அவர் எழுதியெல்லாம் தொகுத்து அளிக்கும் தொண்டர், சிதறி கிடந்த முத்துக்களை ஆரமாக்கி ஈசனுக்கு அன்புடன் அணிவிக்கும் பரம பக்தர் அவருக்கு கிடைத்திருக்கிறாரே. அது என்னவோ சுவாமி, நானும் பார்க்கிறேன். அப்பர் சுந்தரர் பாடல்களை விடவும் நீங்கள் சம்பந்தர் பெருமான் பாடல்களில்தான் அதிகமாக மனமுருகுகிறீர்கள் என்று லேசாக வம்புக்கு இழுப்பது போல குறுநகையுடன் கூறினாள் இளங்கோ பிச்சி. ஆகா, ஞானப்பால் அருந்திய குழந்தை அல்லவா? அவனை நினைத்தாலே மேனி சிலிர்ப்பதில் என்ன அதிசயம்! ஏன், நீங்கள் கூடத்தான் குழந்தையாக இருந்தபோதே என்று அரசி ஆரம்பிப்பதற்குள்ளாகவே அடுத்து வரப்போகும் வார்த்தைகளை ஊகித்தவராய் கூசி கூனி குறுகிய நம்பி, மன்னிக்க வேண்டும் அரசியாரே, தங்களுக்கு என் மீதுள்ள பெரும் கருணை காரணமாக என்னை தகாத அளவுக்கு உயர்த்தி விடாதீர்கள். பல்வேறு தளங்களில் திருஞான சம்பந்தரின் பாதம் பதிந்த இடங்களை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்வதையே பிறவி பெரும் பயனாக கருதுகிறவன் நான். ஏதோ இறை அருளால் பெற்ற அறிவை இறைவன் திருப்பணிக்கே அர்ப்பணித்து வர விரும்புகிறேன். அதற்கு துணை நிற்கும் மன்னருக்கும் தங்களுக்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார். தமிழ் ஆர்வத்தை வளர்க்கும் போதே மக்களின் இறை உணர்வையும் வளர்த்து வரும் தங்களுக்கு சோழ தேசமே கடமைப்பட்டிருக்கிறது சுவாமி. அந்த பணி சிறப்பதில் ஏதும் தடைகள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நீக்க காத்திருக்கிறோம். கோதண்டராமன் என்ற பெயருக்கு ஏற்ப ஆதித்தர் சாம்ராஜ்யம் நடத்துகையில் குறையேது எனக்கு? சரி, உங்களுக்கு இல்லாவிட்டாலும் போகட்டும், என் குறைகளையாவது சற்று கேட்கலாம் இல்லையா? திடுக்கிட்டவராக நிமிர்ந்தார் நம்பி ஆண்டார் நம்பி. அரசியாரே, தங்களுக்கா குறை என்றவர் சுற்றுமுற்றும் முன்னெச்சரிக்கையாக பார்த்தார். ஆனால் அதற்கு அவசியம் இருக்கவில்லை. அரசியின் குறிப்புணர்ந்து ஏற்கனவே அனைவரும் வணங்கி சென்று விட்டிருந்தனர். புலவர் பெருமானே, சில தினங்களுக்கு முன்பு விக்கி அண்ணனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அரசவையில் நீங்களும் இருந்தீர்கள். நேற்று வரை மன்னரின் இன்னுயிர் நண்பனாக விளங்கியவன் விக்கி அண்ணன். அவனுக்கு தரப்பட்ட கடுமையான தண்டனையானது சற்று முன்பு சொன்னீர்களே ராமராஜ்யம் என்று, அதை மெய்ப்பிக்கிறதா? இப்படி ஒரு கேள்வி பிறந்ததே அபச்சாரம் என்பது போல காதுகளை பொத்தி கொண்டார் நம்பி. பின்னர் வேதனையுடன் நெற்றியின் இரு பக்கங்களையும் இரு கரத்தின் விரல்களாகும் அழுந்த தடவியவாறே சொன்னார். அரசியாரே, விக்கியண்ணன் மீதுள்ள குற்றச்சாட்டை நான் ஆராயவில்லை. அது என் வேலையும் இல்லை. தெள்ள தெளிவான வழக்கா அல்லது அதில் சிக்கல்கள் உள்ளனவா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக அறிவேன். அது மன்னர் பிரான் நீதி பிறழ மாட்டார் என்பதுதான். மகாராணி, சாமானிய மக்களுக்குள்ள தர்மம் வேறு. அரசு கட்டிலில் அமர்ந்திருக்கும் மன்னர் நடந்து கொள்ளும் விதம் வேறு. சில தருணங்களில் அவர் தவறு செய்வது போல் நமக்கு தோன்றும். ஆனால் அதில் ஆழ்ந்த உள்நோக்கங்களுடன் கூடிய ராஜநீதி பொதிந்திருக்கும். மேம்போக்காக பார்க்கும்போது நமக்கு புரியவில்லை என்பதால் அவசரப்பட்டு குற்றம் சுமத்தக்கூடாது. அது என்னவோ சுவாமி, சற்று முன்பு பாடினானே ஒரு சிறுவன், அதுபோல வெண்காட்டில் உறைவான் தான் மெய்காட்டி அருள வேண்டும். மெய்காட்டி அருள்வாயே என்று வேண்டவில்லை சம்பந்தர், அருள்வானே என்று உறுதியாக கூறுகிறார். எனவே தங்களுக்கு ஐயமே வேண்டாம். மன்னரிடமும் நம்பிக்கை தளர விடாதீர்கள். நெடுமூச்செறிந்தால் இளங்கோ பிச்சி. இத்தகைய ஆறுதல் மொழியை எதிர்பார்த்துதான் இங்கு கிளம்பி வந்தேன். திருப்தி அடைந்து திரும்பியும் இருப்பேன். ஆனால் தெய்வ சித்தம் வேறாக இருக்கிறது. விக்கி அண்ணன் சிறையில் இருந்து தப்பிவிட்டான். என்னது? ஆம் சுவாமி, அது மட்டும் இல்லை. இந்த தமிழ் பள்ளிக்கே வந்து தங்களிடம் நியாயம் கேட்கவும் அடைக்கலம் புகவும் தீர்மானித்திருக்கிறான். இறைவா, இது என்ன சோதனை? சோதனை இத்துடன் முடிந்து விடவில்லை.
அவனை காப்பதாக நானும் வாக்களித்து விட்டேன் என்றாள் இளங்கோ பிச்சி. நம்பி திகைத்து போனார். பின்னால் துரத்தி வந்த காவலரிடமிருந்து தப்ப பல்லக்கினுள் புகுந்து அதிலிருந்த பெண்ணின் வாயை பொத்திய விக்கி அண்ணன் சுளீர் என்று சவுக்கடி போல கன்னத்தில் ஒரு அறை விழவே திடுக்கிட்டான். அவனையும் அறியாமல் கரத்தை தளர்த்தினான். விக்கி அண்ணா, மரியாதை காட்டு, விலகியிரு என்ற குரல் அதிகார தொனியில் எழுந்தாலும் மெலிதாக ஒலித்ததால் அவளுக்கு தன்னை காட்டிக் கொடுக்கும் நோக்கமில்லை என்று புரிந்து கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் விக்கியண்ணன். என்னை இன்னான் என்று எப்படி தெரிந்து கொண்டாய் என்று வியப்புடன் அவன் வினவ, இதை கூட என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நான் இந்த நாட்டின் அரசியாக விளங்கவே சற்றும் அருகதையற்றவள் என்றாள் இளங்கோ பிச்சி. இதை கேட்டதும் விக்கியண்ணன் உடலெங்கும் ஒரு நடுக்கம் ஊடுருவியது. மகாராணி, மன்னியுங்கள், பரிவாரங்கள் ஏதுமின்றி தாங்கள் வந்ததால் இருளில் யாரோ என்று எண்ணி ஏமாந்தேன். அத்துமீறி நடந்து கொண்டும் விட்டேன் என்றான் ரகசிய குரலில். மன்னித்தால் போதுமா என்றாள் அரசி. ஒரு கணம் தயங்கியவன் போதாதுதான் என்றான். அடைக்கலமும் யாசிக்கிறேன். நான் ஒரு குற்றமும் செய்யாதவன். என்னை பாதாள சிறையிலே தள்ளியதை சகித்து கொள்ள முடியாமல் உயிருக்கு துணிந்து தப்பி வந்துவிட்டேன். கண்டுபிடிக்கப்பட்டால் தோல் உரித்து கழுவேற்றி விடுவார்கள். மகாராணி, அபயம் என்றான். அருளினேன் என்றாள் இளங்கோ பிச்சி. இந்த விருத்தாத்தங்களை கூறி தஞ்சம் என்று வந்தவனை இப்போது என்ன செய்யலாம் என்கிறீர்கள் என்று நம்பியை வினவினாள் அரசி. என் பல்லக்கு குறுக்கிட்டிருக்காவிடில் அவன் நள்ளிரவு வரை இம்மாளிகை தோட்டத்தில் ஒளிந்திருந்து பின்னர் உங்களைத்தான் நாடியிருப்பான். அரசி, அவன் இப்போது எங்கே? பல்லக்கிலேயே திரைவிட்டு காத்திருக்குமாறு பணித்தேன். யாரும் அதனுள் எட்டி பார்க்கவும் துணியாதீர்கள். சுவாமி, தாங்கள் அவனை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளையோ அல்லது மறுதினமோ மறுபடி தல யாத்திரை புறப்படும் போது பின்னோடு அழைத்து போய்விடுங்கள். சந்தேகமே எழாது. தஞ்சை கோட்டையை தாண்டியாயிற்று என்றால் பிறகு அவன் தன் போக்கில் சென்று விடுவான். சேர நாட்டிலோ பாண்டிய நாட்டிலோ போய் பிழைத்து கொள்ளட்டும். மகாராணி, எனக்கு என்ன சொல்வது ஏது செய்வது என்றே புரியவில்லை. ஏன் சுவாமி, நீங்கள்தான் மெய்காட்டி அருள்வான் என்று உறுதியாய் கூறினீரே. திருவுளச்சீட்டு போட்டு பார்த்து விடலாமே என்று அரசி கூறவும் நம்பியால் மறுத்துரைக்க முடியவில்லை. பூ போட்டு பார்த்ததில் விக்கி அண்ணனுக்கே வெற்றி. இறைவன் கருணையை எண்ணிய போது இளங்கோ பிச்சி கண்களில் நீர் தழும்பி நின்றது. அவள் ஆணைப்படியே நடந்து கொண்டான் விக்கியண்ணன். பல்லக்கு தூக்கிகளை அழைத்து நம்பி திருநீறு வழங்கிய சமயம் நழுவி கீழிறங்கி நிழலில் ஒதுங்கி பின்னர் ஒரு மரத்தின் பின்பு ஒளிந்தான். நள்ளிரவில் பள்ளி உறங்குகையில் நம்பி வருவார். அவனை அழைத்து போய் உணவும் உடையும் தருவார். மறுநாள் அவனை ஒரு புதிய பெயரில் மேலும் ஒரு மாணவனாக பிறருக்கு அறிமுகம் செய்வார். அரசி விடை பெற்று கொண்டு பல்லக்கில் ஏறி புறப்பட்டாள். அரண்மனையை அடைந்து அந்த புறத்துக்கு ஏகிய போது அப்படி ஒன்றும் அதிக நேரமாகிவிட்டிருக்கவில்லை. என்றாலும் அங்கே அவளுக்காக காத்திருந்தார் மன்னர். ஆலோசனை கூடத்தில் அரியாசனத்தில் அவர் அமர்ந்திருக்க அவசரமாக உள்ளே நுழைந்த இளங்கோ பிச்சி அதே சமயத்தில் அவரிடம் வணங்கி விடைபெற்று திரும்பும் சிறை அதிகாரியை கண்டு துணுக்குற்றாள். மன்னவா, இதென்ன? ரொம்ப அவசர காரியமாக இருந்தால் ஒழிய அந்த புறத்தில் அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லையே என்று கேட்க எண்ணியவளை ஆதித்தனின் கர்ஜனை தடுத்து நிறுத்தியது. மகாராணி, மெய்க்காவலர் உடன் வராமல் நீ பல்லக்கில் ஏறி வெளியே சென்றது, அதுவும் இருள் கவிந்த பிறகு போனது சிறிய பிழைதான். ஆனால் ஆயுள் தண்டனை பெற்று பாதாள சிறையிலிருந்து தப்பி ஓடிய கைதிக்கு அந்த பல்லக்கில் அடைக்கலம் தந்தது மாபெரும் குற்றம். அதற்குரிய தண்டனை என்ன தெரியுமா? இடி முழக்கம் போன்ற குரலில் ஆதித்தன் கேட்கவும் நடுநடுங்கி நிலை குலைந்து போனால் இளங்கோ பிச்சி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.